வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சுவையான இஞ்சி குழம்பு. அட்டகாசமாக இருக்கும். ஒரு முறை நீங்கள் செஞ்சீங்கன்னா மீண்டும் மீண்டும் செய்வீங்க. இதை செய்கிறதுக்கு 10 நிமிஷம் தாங்க. அதிக நேரம் எடுக்காது. அதிக பொருள் நமக்கு தேவையில்லை. மிளகாய் தூள்லாம் இதில் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. அவ்வளோ சுவையாக இருக்கும். ஒரு 2 வாரம் வரைக்கும் வச்சு நீங்கள் சாப்பிடலாம். இப்போ இந்த சீசன் மாற்றத்தால் வரக்கூடிய வயிறு தொல்லை, சளி தொல்லை இதற்கெல்லாம் ஒரு சிறந்த ஒரு நிவாரணமாக கூட இருக்கும். மதிய வேளையில் சாதத்தில் சேர்த்து சாப்பிட்றதுக்கும் சரி, டிஃபன் கூட சாப்பிட்றதுக்கும் சரி அட்டகாசமாக இருக்கும். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். பாருங்கள், நான் ஒரு 20 கிராம் அளவுக்கு இஞ்சி தான். இது பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 4 இன்ச்சு சைஸில் இருக்குது. நல்லா தோலை எடுத்து அலசிட்டு பொடிசாக நறுக்கினாலும் சரி, ஸ்லைஸ் பண்ணி எடுத்துட்டாலும் சரி, நைஸாக நீங்கள் எடுத்து வச்சுருங்க. நான் ஸ்லைஸ் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு வானொலியை ஸ்டவ்வில் வச்சுடுங்க. வானொலி சூடானதும் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். கண்டிப்பாக இதை நல்லெண்ணெயில் செய்யுங்க. இல்லாத பட்சத்தில் நீங்கள் கடலெண்ணெயோ குக்கிங் ஆயில் எதுனாலும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ரொம்ப சூடாகிற மாதிரி விட்டுறாதீங்க. ஓரளவுக்கு மீடியம் ஹாட்னஸ் வந்ததும் நாம் நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சியை சேர்த்துட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் கண்டிப்பாக பொறுமையாக தாங்க வறுத்து எடுக்கணும். அந்த மாதிரி வறுத்து எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சுருங்க. நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ யூடியூப்பில் ஒரு புது ஃபீச்சர் வந்திருக்கு. நீங்கள் லைக் போட்டிங்கன்னா ஹைப்புன்னு சொல்லிவிட்டு ஒரு பாயிண்ட் காமிக்கும் கமெண்ட் செக்ஷனில். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக பொதுமக்கள் இந்த ஹைப் பட்டனை அழுத்தி என்ன பாயிண்ட் கீழே காமிக்குதோ அதை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இந்த ஹைப் பாயிண்ட் 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் கீழே இருக்கிற சின்ன யூடியூபர்ஸ்க்கு மட்டும்தான். அதனால் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த பாயிண்ட் கொடுக்க மறந்துடாதீங்க. ஒரு நபர் வாரத்தில் 3 வீடியோக்களுக்கு கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், இஞ்சியை எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே எண்ணெயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை, தனியா சேர்த்துருக்கிறேன். அதை ஒரு 5 செகண்ட் போல் கிளறி விட்டுட்டு ஒரு 6லேருந்து 7 வரமிளகாய், அதாவது காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது தாங்க இந்த குழம்புக்கான காரம். இஞ்சி கூட சேர்த்து நம்ம மிளகாய் தூள் சேர்க்க போகிறதில்ல. அதனால் உங்களுடைய மிளகாயோட காரத்தன்மையை பொறுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எதையுமே கறியை விட்டுறக்கூடாதுங்க. நல்லா அது பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். மிளகாயெலாம் நல்லா புசு புசுன்னு உப்பி வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். மிளகாயோடைய காம்பை கிள்ளிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துருங்க. நல்லா ஆறின பிறகு அரைங்க. அப்புறமா எல்லாமே ஒன்றாவே சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். தனித்தனியாக அரைக்கணும்னு இல்லை. சேர்த்து கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்லா எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சிடுங்க. லைட்டாக குறக்குறப்பு இருக்கும் தான், ஆனால் பரவாயில்லை. இப்போ அதே வானொலி தான், மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க. இந்த எண்ணெயே நமக்கு போதும். இப்போ குழம்பு செய்ய நம்ம கடைசியாக எண்ணெய் கொஞ்சம் சேர்ப்போம். அதனால் இந்த எண்ணெய் சூடானதோ ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துருங்க. நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு நான் சேர்த்துக்கிறேன். சின்ன சின்ன பல்லுன்றதுனால நான் முழுசாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பூண்டு பெருசாக இருக்குது, பல்லு பெருசாக இருக்குன்னா நீங்கள் அந்த பூண்டு பற்களை சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. நறுக்கிட்டு நீங்கள் சேர்க்கலாம். இந்த பூண்டு நல்லா சேர்த்து ஒரு பொன்னிறமாக வரணும். அது வரைக்கும் நம்ம ஒரு பொருளாக சேர்த்து அது கூட வதக்கிட்டு வந்துடுவோம். இப்போ நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருங்க. நான் கடலைப்பருப்பு கொஞ்சம் லேட்டாக சேர்த்தேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து இந்த பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துடலாம். இந்த பூண்டு சேர்த்து வதக்குறோமே, இஞ்சி குழம்புல இந்த இஞ்சி பூண்டு வாசனை வந்துடுமோ அப்படின்னு நினைக்காதீங்க. இது போல் நம்ம செய்யும் போது இந்த இஞ்சி குழம்பு ஒரு தடவை நீங்கள் செய்து சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த டேஸ்ட்டுக்கு அடிமையாகவே மாறிடுவோம் நம்ம. அந்த அளவுக்கு ஒரு சுவை, அந்த மனம் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஃப்ளேவர் இருக்கும். ரொம்ப சுலபமாக 10 நிமிஷத்தில் செய்துவும் முடிச்சிடலாம். ஏதோ காய்கறி இல்லாத நேரத்தில், இல்லை நமக்கு ஏதோ உடல்நிலை சரியில்லை அப்படின்ற நேரத்தில் இது போல் ஒரு குழம்பு நம்ம செய்து வச்சா ஒரு 2-3 நாளைக்கு தாராளமாக வெளியே வச்சு கூட சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ரெஃப்ரிஜிரேட் பண்ணிங்கன்னா 1 வாரம் 2 வாரம் வரைக்கும் தாராளமாக வச்சு பயன்படுத்தலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து வெங்காயம் சேர்த்துருங்க. நான் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி சேர்த்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் இருந்தால் இன்னும் பெஸ்ட்டு. சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 1/2 கப்பு சின்ன வெங்காயம் சேர்த்துருங்க. வெங்காயம் நல்லா ஒரு 80% வதங்கணும். அது வதங்கின பிறகு தக்காளி, இதுக்கு தக்காளி நிறையா சேர்க்கக்கூடாது. பெரிய தக்காளியாக இருந்தால் 1, சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு 2 தக்காளி பொடிசாக நறுக்கி சேர்த்துருங்க. நீங்கள் அரைச்சி சேர்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா அரைச்சி கூட சேர்க்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இந்த தக்காளி நல்ல குழைவான பதமாக வர வரைக்கும் நாம் வதக்கணும். இந்த குழைவான பதம் வந்த பிறகு தான் நாம் அரைச்சி வச்சுருக்கிற இந்த இஞ்சி விழுதை இது கூட சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி சேர்த்துறாதீங்க. பாருங்கள், இப்போ நல்லா தக்காளி குழைவாயிடுச்சு. இப்போ நான் அரைச்சி வச்ச இஞ்சி விழுதை சேர்த்துட்டேன். இப்போ ஏற்கனவே மல்லி, மிளகாய், இஞ்சி எல்லாம் வறுத்து தான் அரைச்சிருக்கிறோம். அதனால் இதில் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்கெல்லாம் தேவையில்லை. இந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் பண்ணால் போதும். கலந்து விடுங்க ஒரு 5 செகண்டு. நான் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்கிறேன். இது ஆப்ஷனல், முற்றிலும் ஆப்ஷனல். தேவைன்னா மட்டுமே நீங்கள் சேருங்க, இல்லைன்னா தேவையில்லை. இருந்ததுன்னா சேருங்க.
ஏன்னா இது காரமெல்லாம் கிடையாது. கொஞ்சம் அந்த கலரு ஃப்ளேவருக்காக நம்ம அந்த காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு இதில் காரம் பத்தலைன்னு சொன்னால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு அரை ஸ்பூனோ இல்லை 1/4 ஸ்பூனோ வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துருங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. அரை கப்பு போல் புளி தண்ணி, இந்த அளவு குழம்புக்கு அரை கப்பு புளி தண்ணி தாராளமாக போதும். ரொம்ப திக்கான புளி தண்ணி இல்லைங்க, நம்ம குழம்புக்கு ஊற்றுற மாதிரி தான் நான் கலந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூட நான் ஒரு அரை கப்பு தான் தண்ணீர் சேர்க்க போகிறேன். நான் குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வைக்க போகிறேன்றதுனால ஒரு அரை கப்பு தண்ணீர் சேர்த்துக்கிறேன். இதையே நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக வைக்கணுன்னா கொஞ்சம் மிளகாய்த்தூள் புளியெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து நம்மளுடைய அந்த தண்ணீர் பதம் கணக்கு பார்த்து நம்ம வச்சுக்கலாம். எப்படி வச்சாலும் சுவையாக இருக்கும், ஆனால் ரொம்ப தண்ணியாக தான் வைக்கக்கூடாது. நான் கொஞ்சம் கெட்டியான கிரேவி பதத்துக்கு தான் இதை வைக்க போகிறேன். இது மாதிரி சேர்த்துருங்க. இப்போ இது எல்லாத்தையுமே கலந்து விட்டு உப்பு புளி காரம் செக் பண்ணிவிடுங்க. ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க. மிதமான தீயில் அடிப்பிடிக்காமல் கிண்டி கிண்டி விடுங்க. இப்போ பாருங்கள், மேலே எண்ணெய் வந்து அப்படியே க்ளாஸியாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை இல்லை கொஞ்சமாக வெல்லம் ஒரு துண்டு, அப்படி இல்லை வெள்ளை சர்க்கரை தான் இருக்குன்னா அரை ஸ்பூன் வெள்ளை சர்க்கரை தாராளமாக சேர்த்துக்கோங்க. கருப்பட்டியாக இருந்தாலும் எதுனாலும் சேர்க்கலாங்க. இனிப்புக்கு கொஞ்சமாக சேர்த்தா போதும். அந்த இஞ்சியோட காரல் தன்மையை கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணும். அதற்காக தான் இந்த மாதிரி தொக்குல கடைசியாக நாம் இப்படி வெல்லம் சேர்க்கறது. நமக்கு செரிமானத்திற்கு இன்னும் கூடுதலாக உதவும். இதை ஒரு 2 நிமிஷம் போல் அப்படி மிதமான தீயில் கிளறி எடுத்து வச்சிடுங்க. இப்போ ஒரு தாளிப்பு கடாயில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் வேறு எதுவும் சேர்க்கலைங்க. விருப்பப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நான் ஒரு 2 காஞ்ச மிளகாய் மட்டும் போட்டு அது நல்லா உப்பி வந்ததும் அதை இந்த குழம்பு கூட சேர்த்துடுறேன். இது வந்து நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் அந்த குழம்பு கூட சேர்க்குறோம். அதை வச்சு மறுபடியும் நம்ம அந்த ஸ்டவ்வில் வேக வைக்கணும்ல அவசியம் கிடையாது. சேர்த்து அந்த குழம்பு கூட நல்லா கிளறிடுங்க. இந்த அளவுக்கு எண்ணெய் இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா ஆற விட்டு ஒரு ஈரமில்லாத கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ரெஃப்ரிஜிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 வாரம் வரைக்கும் நம்ம தாராளமாக வச்சு பயன்படுத்தலாம். அவ்வளோதாங்க, மணமணக்கும் சுவையான இஞ்சி குழம்பு ரெடி. நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் இஞ்சி தொக்கு ஒரு 6 மாதம் வரைக்கும் வச்சு பயன்படுத்துறது எப்படி ரொம்ப சுலபமான முறையில் செய்து போட்டிருக்கோம். நிறைய ஊறுகாய் தொக்கு வகைகள் செய்திருக்கிறோம். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அது போல் செய்து பாருங்கள். இந்த சீசன் மாற்றத்தில் வரக்கூடிய இந்த சளி பிரச்சனைகள், அதே மாதிரி வயிறு உப்புசம், இந்த வாயு தொல்லை, இந்த குமட்டல், இது எல்லாத்துக்குமே இஞ்சி ஒரு அருமருந்துன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இஞ்சி டீ எடுத்துக்கிறோம். அதுபோல் மதிய உணவில் சுட சுட சாதம் சேர்த்து ஒரு அரை கப்பு சாதத்துக்கு ஒரு ஸ்பூன் குழம்பு சேர்த்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். நல்லா உங்களுக்கு உடம்பே ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மருத்துவ குழம்புகளை வாரத்தில் ஒரு 2 நாள் நம்ம தாராளமாக சேர்த்துக்கலாம். செய்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, உங்களுக்கு நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து ஒரு ஹைப் பாயிண்ட்டையும் போட்டு ஆதரிங்க. நன்றி.